ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, மனசில் எவ்வளவோ காயங்களையும் கஷ்டங்களையும் வச்சுக்கிட்டு வெளியே சிரித்த முகத்தோடு இருப்பது எளிது கிடையாது. ஆனாலும் என் செல்ல பிள்ளையான நீ விதிவசத்தால் அப்படித்தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு மனசளவில் பக்குவப்பட்டதால் எல்லோர் முன்னாடியும் உன் கஷ்டத்தை சொல்லிக்கவும் முடியாமல், சொல்லவும் தெரியாமல், வருத்தத்தை எல்லாம், வலியையெல்லாம், வேதனையெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுட்டு எல்லார் கண் முன்னாலும் சிரித்து கொண்டிருக்கிறாய். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு இனி எந்த கஷ்டமும் நேராத அளவிற்கு உன் சாயப்பா உனக்கான வழியை காட்டுகிறேன் என் செல்லமே. உனக்கு துன்பத்தை கொடுக்கிற விதியை மாற்றி அமைச்சு உன்னை கஷ்டப்படுத்தும் எல்லா சதிகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உன் வாழ்க்கையில் நான் அதிசயத்தை நிகழ்த்துவேன். இதன் மூலமாக உன் வாழ்வில் இருக்கும் கஷ்ட நஷ்டங்களும் துன்ப துயரங்களும் மறைந்து போய் இன்பமும் மகிழ்ச்சியும் நிறைவாய் பெருகும். உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சினா எல்லா விஷயங்களிலும் ஒன்று விட்டு கொடுத்து போகணும், இல்லைனா அது நடக்கிறது நடக்கட்டும்னு அப்படியே விட்டுவிட பழகணும். இது இரண்டும் தான் உனக்கு நிம்மதியை கொடுக்கும் என் செல்லமே. இனி எப்பவுமே நீ நிம்மதியாக வாழ்வதற்கான என்ன வழியோ அதைத்தான் உன் சாயப்பா உனக்காக செஞ்சு கொடுக்க போகிறேன். தினம் நீ எத்தனை பேருக்கு உதவி செஞ்சாலும் நல்லவர்கள் மனதில் மட்டும்தான் அந்த நன்றியுணர்வு இருக்குமே தவிர நன்றி கெட்டவர்கள் உள்ளத்தில் ஒருபோதும் உன்மேல் மதிப்பும் வராது. நீ செஞ்ச உதவியை பெருசாக நினைக்கவும் மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் யார் என்பதை உன் கண்களில் காட்டுறேன். உதவிகளை பெற்றுக்கொள்ள மட்டும் உன்னை தேடி வரும் அவர்கள் உனக்குன்னு ஒரு தேவன் வந்தா மட்டும் சற்றும் யோசிக்காமல் உன்னை உதாசீனப்படுத்தி பேசிவிடுகிறார்கள் அல்லவா? அவர்களை எப்படி எதிர்கொள்வது, அவர்கிட்ட எப்படி பேசுறதுன்னு கூட தெரியாம என் செல்ல பிள்ளையான நீ திணறி போவதை நான் பார்க்குறேன். போனது போகட்டும், இதுவரை நடந்ததை பற்றி நீ யோசிக்க வேண்டாம் என் செல்லமே. இனி எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் எப்படி நடக்கணுன்றத நான் யோசிச்சு வச்சுட்டேன். அதுக்காகவே உன் விதியை மாற்றியமைச்சு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இன்பமும் நிறைஞ்ச அளவுக்கு உன் வாழ்வில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்த போகிறேன். உன் வாழ்க்கை பாதை மிகவும் கஷ்டமானதாக இருக்குதே நினைக்காத. கூடிய சீக்கிரம் அத்தனையையும் உனக்கு இஷ்டம் நிறைந்ததாக நான் மாற்றி அமைப்பேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகுது என் செல்லமே. என் வார்த்தைகளில் நம்பிக்கை வச்சு காத்திரு. நம்பிக்கை தானே வாழ்க்கை. நல்லவனாக இருக்கிறதும் நல்லவனாக நல்ல செயல்களை செய்து கொண்டு வாழ்வதும் நல்லது தான். ஆனால் அதுக்காக நல்லது கெட்டது என்னன்னு தெரியாமல், யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரியாமல் வாழ்வது உனக்கு அவ்வளவு நல்லது கிடையாது என் செல்லமே. நல்லது கெட்டது தெரியாமல் வெகுளித்தனமான நல்ல பிள்ளையாக நீ இருந்தால் எல்லாரும் உன்னை சுலபமாக ஏமாத்திடுவாங்க. எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கோ. நல்லது கெட்டது என எல்லா விஷயங்களையும் பாரு. எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. ஆனால் நல்ல செயல்களை மட்டும் செய்து கொண்டிருக்க வேண்டும். கெட்டது எதுன்னு தெரிஞ்சாதானா அதிலிருந்து உன்னால் விலக முடியும்? கெட்டதை தெரிந்து கொண்டு விலகி இருக்க கற்றுக்கொள். பேசி பேசி சாதிக்கிறதை விட அமைதியாக இருந்து சாதிக்க முயற்சி செய் என் செல்லமே. நீ அமைதியாக இருந்தினா நீ எப்படிப்பட்டவன் என்பதை புரிந்து கொள்ளாமல் உன் அருகில் வரவே எல்லாரும் பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பயத்தை உருவாக்கி கொண்டு உனக்குள் நீ உனக்கான காரியங்களை தைரியமாக செய்யலாம். நீ விதைத்தது எல்லாமே ஒரு நாள் அறுவடைக்கு வந்துதான் தீரும். அது விதையாக இருந்தாலும் சரி, வினையாக இருந்தாலும் சரி. நீ இன்னைக்கு என்ன செய்றியோ அதுதான் நாளை உனக்கான அறுவடையாக மாறி உனக்கான நன்மைகளையோ தீமைகளையோ கொடுக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு இன்று நீ செய்கிற செயல்களையெல்லாம் நல்லதாக செய்ய பழகு. உனக்கு தவறு செய்கிறவர்களும் சகுனித்தனமும் குள்ளநரித்தனமும் கொண்ட மனிதர்களும் ஒரு நாளும் முடிவில் வெற்றியை பெற மாட்டார்கள். ஆனால் அதற்கு பதிலாக அவர்களை மீறவே முடியாத படு பாதாளத்தில் நான் நிச்சயம் தள்ளுவேன். அவர்கள் செய்த தவறுக்கான தண்டனையும் நான் கொடுப்பேன் என் தங்கமே. இந்த உலகத்துல நீ நினைச்சினா, நீ நல்லா சம்பாதிச்சினா, நீ நல்ல வசதியுள்ள ஆளாக மாறிட்டினா எதை வேணுமானாலும் விலை கொடுத்து வாங்கிடலாம். ஆனா கடைசியில எதையும் கைகளால் எடுத்துக்கொண்டு போக முடியாது தானே. அதுபோல எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் கூட அவருடைய வாழ்நாள் வரைக்கும் தான் வாழ முடியுமே தவிர வாழ்நாளுக்கு அப்புறமா ஒரு நொடி கூட அதிகமாக வாழ்ந்து விட முடியாது. என்னத்தை சம்பாதிச்சு என்ன செய்ய போறீங்க? நல்லதை செய்து நன்மைகளை மட்டுமே சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள். மூளையிலும் அதுதான் கை கொடுக்கும். ஓம் சாய்ராம்.